இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வடலூர்ல இருந்து தஞ்சாவூர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 114 கிலோமீட்டர் லிஃப்ட் மட்டுமே கேட்டு போக போறோம். பார்ப்போம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா போவோம். சோ இது பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது 1 மணிக்கு ஏதாச்சும் புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சுச்சு போயிட்டு படுக்கும் போது இந்த யோசனை வந்துச்சு. சரி லிஃப்ட் கேட்டு போனா என்ன ஏதாச்சும் புதுசா நினைச்சா நிறைய பேர் பண்ணிருக்காங்க லிஃப்ட் கேட்டு போறது. சரி நம்மளும் பண்ணுவோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும்ல லிஃப்ட் கேட்டு போறது. நான் முன்னாடி போயிருக்கேன், ஆனா ஒரு 2 கிலோமீட்டர் அது மாதிரி போயிருக்கேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114 கிலோமீட்டர் லிஃப்ட் கேட்டே போக போறோம் வடலூர்ல இருந்து. சோ உங்களுக்கு நான் பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்க. அதான் பாத்தீங்கன்னா வடலூர் பஸ் ஸ்டாண்டு லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, கரெக்டா பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல போட்டீங்க அப்படின்னா வடலூர் டு தஞ்சாவூர் 114 கிலோமீட்டர். கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். காலையில டைம் பாத்தீங்கன்னா மணி ஒரு 7:40 அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்குல்ல, அதனால அவ்வளவா நிப்பாட்ட மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஃப்ட் கேட்க ஆரம்பிப்போம். ஸோ அடுத்த ஒரு இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 40 நிமிஷம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தஞ்சாவூர் போற வரையும் இருக்க போறோம் இல்லையா. அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் என் கூட தான் இருக்க போறீங்க. முடிஞ்ச இயர்போன் மாட்டிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். சரி வாங்க போலாம். டைம் பாத்தீங்கன்னா 8ங்க. டைம் பாத்தீங்கன்னா 7:40 அப்படின்னு சொல்லியிருப்பேன். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா மணி 8 மணிக்கு வடலூர்ல ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை மணிக்கு நம்ம தஞ்சாவூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூடியூப் சேனல் பேர் வந்து தமிழ் எக்ஸ்ப்ளோரர். சரிங்க, இப்போ வராது, நானே சர்ச் பண்ணி தரேன். இருக்குல்லண்ணா. ஸோ சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஃப்ட் முடிச்சிட்டோம். இது ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லிஃப்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 400 மீட்டர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உள்ள போயிட்டாரு. சரி ஓகேங்க, போவோம். எவ்வளவு தூரம் போய் பார்ப்போம். அடுத்த லிஃப்ட் கிடைக்கும் போது வீடியோ ஆன் பண்றேன். எங்க போய் முடிய போதும். சரி போங்க. அவர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா இதே மாதிரி தான் நான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டாரு. இதே மாதிரி லிஃப்ட் கேட்டு போறேன் அந்த மாதிரி நினைச்சிட்டாரு. சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அவர்கிட்ட சொன்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகேப்பா நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடி கேட்டாரு. தமிழ் எக்ஸ்ப்ளோரர், நம்ம ஐடி பேர் தமிழ் எக்ஸ்ப்ளோரர்னு போட்டோம்னா வச்சுக்கோங்க, நம்ம ஐடி வராது. ஏன்னா இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா யூடியூப் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேது. பார்ப்போம், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு ரீச் கிடைச்சாதுன்னா நம்ம அந்த தமிழ் எக்ஸ்ப்ளோரர்னு போட்டா வரும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐடி மாதிரி இருக்கும். ஆனந்த் 2403 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். தமிழ் எக்ஸ்ப்ளோரர் போட்டா வர மாட்டேது. சரி ஓகே, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறோம். அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டு அடுத்த லிஃப்ட் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து வீடியோ ஆன் பண்றேன். சரி ஓகே, பாய். யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். தஞ்சாவூர் வரையும் போய் லிஃப்ட் கேட்டே போற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு லிஃப்ட் கிடைச்சது, அதுக்கப்புறம் இப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா, தஞ்சாவூர் வரைக்குமே சும்மா போய் முடிச்சாலும் பார்ப்போம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஸோ இது பாத்தீங்கன்னா மருவாய் அப்படின்னு சொல்லிட்டு, வடலூர்ல இருந்து மருவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஊரு. இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க வடலூர்ல இருந்து. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் இருக்கு. சரி ஓகே போ. போயிட்டு வரணும். வந்துங்க
அப்போ கும்பகோணம் பாட்டிங்கிறது தஞ்சாவூர் எவ்வளவு கிலோமீட்டர்? கும்பகோணம் போய் தஞ்சாவூர் போனீங்களா? சரி சேத்தியா தோப்புல இப்போங்க. ஐயோ மைக்கு ஆடியோ கேட்குன்னு தான் நினைக்கிறேன். மைக் சுரமா அப்படியே பேசிட்டு இருக்கேன். சேத்தியா தோப்புல இருக்காங்க. அந்த டிராக்டர்ல வந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வந்துருமா? 8 இல்ல 9 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். 9 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 8:30 ஏறணும். பாத்தீங்கன்னா 9 மணிக்கு வந்திருக்கோம். 8 கிலோமீட்டர் அரை மணி நேரம். பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அரை மணி நேரமா வந்திருக்கோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால நல்லா இருந்துச்சு. அந்த பழைய சாங்லாம் போட்டாரு. என்னங்க பழைய சாங்ல எந்த அளவுக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த டபுள் மீனிங் இருக்கு? நமக்கு தான் ஒன்றும் தெரியாம இருந்திருக்கு. பழைய இப்ப இருக்கிற சாங்ல என்ன டபுள் மீனிங், பழைய சாங்ல அவ்வளோ டபுள் மீனிங் இருந்திருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒரு 97 96 சம்திங் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் போயிட்டு கும்பகோணத்துல இருந்து தஞ்சாவூர் போறோம். நெக்ஸ்ட் லிஃப்ட் கிடைக்கும் போது வீடியோ ஆன் பண்றேன். ஆமா லிஃப்ட் கிடையாது. இது வந்து ஒரு வீடியோக்காக. யூடியூப் பாப்பீங்களா? யூடியூப்ல வந்து வீடியோ போடுறேன். வடலூர்ல இருந்து வரேன். வடலூர் இருக்குல்ல, வடலூர்ல இருந்து லிஃப்ட் கேட்டே வந்தேன். ஆமா யூடியூப்ல போடுறேன். ஹாய் சொல்லுங்க பாக்குறவங்களுக்கு. ஹாய் சொல்லுங்க. தஞ்சாவூர் வரையும் வடலூர்ல இருந்து 114 கிலோமீட்டர் அப்படியே லிஃப்ட் கேட்டே போறேன். தஞ்சாவூர் போறேண்ணா. நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களா? விட்டுருங்க. இதை விட்டுருங்கண்ணா. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஓகேண்ணா விட்டுருங்க. அதான் நான் இப்படியே லிஃப்ட் கேட்டே போக வேண்டியதா? சரிண்ணா. வாங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என் பேர் ஆனந்த்ண்ணா. தமிழ் எக்ஸ்ப்ளோரர். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா 8 மணிக்கு ஆரம்பிச்சோம். மணி பாத்தீங்கன்னா 9:30. ஸோ பாத்தீங்கன்னா கரெக்டா 36 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க வடலூர்ல இருந்து. இன்னும் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு ஒரு 46-47 கிலோமீட்டர் இருக்கும். சரி ஓகேங்க, அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு பாலத்துக்கு மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த சைடு ஒரு கட்டு இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நான் நின்றுட்டு இருந்தேன். வர வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருந்துச்சு. சரி கொஞ்சம் தூரம் அந்த பாலத்தை தாண்டி இறங்கி போய் நின்றுட்டு லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ் போகும் அப்படின்னு தெரியல. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் யூஸ் போயிருக்கிறது டியூக் 200 போட்டிருப்பேன். ஸோ அதான் பாத்தீங்கன்னா 9.6K 9.7K போயிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போகும் தெரியல. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அதிகமா வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போயிட்டு சேனல் உள்ள போயிட்டு பாருங்க. ஆனால் உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு. சரி ஓகேங்க, வாங்க போவோம். நான் தஞ்சாவூர் போறேண்ணா. யூடியூப்ல வீடியோ போடுறேண்ணா. வடலூர்ல இருந்து லிஃப்ட் கிட்டே போயிட்டு இருக்கேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். காற்றில் பறக்கும் காத்தாடி நானே,
8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானேன் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே காற்று பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நானும் பச்சையானே பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே வெண்பனி மலரே உன்னிரு விழியா. இங்க பாருங்க கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ நம்ம போறோம்ல தஞ்சாவூர், அங்க ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் பாத்தீங்கன்னா அதோ அங்க இருக்கு. சரி ஓகேங்க, இதை காட்டணும் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண. சரி அப்படியே போயிட்டே இருப்போம். இங்க ஒருத்தர் இருக்காரு, லிஃப்ட் டிக்கெட் பார்ப்போம் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறைந்திடவே வெண்பனி மலரே உன்னிரு விழியா. வெண்பனி மலரே. அணக்கரையில் இருக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அணக்கரையில் விட்டாரு, சாப்பிட்டாச்சு. முன்னாடி பார்த்துருப்பீங்க, அணக்கரையில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி 2-3 தடவை வந்திருக்கேன். இதுவா இன்னொரு இடமான்னு தெரியல. காலையில் மீன் பிடிச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வைப்பாங்க அந்த இடத்துல. இங்கே தான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு 26 கிலோமீட்டர் இருக்கு. கும்பகோணம் தஞ்சாவூர் சரியா தெரியல, கும்பகோணத்துக்கு 26 கிலோமீட்டர் இருக்கு. இதாங்க அணைக்கரை பாலம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே நடந்தே போக வேண்டியதான். நம்ம ரொம்ப கம்மியாக நடந்துப்போம், ரொம்பலாம் நடக்கல. லிஃப்ட் பார்த்தீங்கன்னா உடனே கிடைச்சிருது. ஸோ நம்ம இந்த கிராமத்து சைடு வரதுனால அப்படி உடனே கிடைக்குதா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் அந்த மாதிரி சிட்டி சைட்லேயே போகிறோம் அப்படின்னா லிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நான் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு ரொம்ப நேரம் தான் நிற்கவே இல்லை, எனக்கு டக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டாக்ஸி வந்தோம் இல்லையா, அது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆச்சு, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்தோம். மணி பார்த்தீங்கன்னா 10:30, மணி பார்த்தீங்கன்னா 10:30 அணக்கரை வந்திருக்கோம். சரி ஓகேங்க, அப்படியே போவோம். கடலூர். கடலூர். தாதா இந்த கிளைய கூட வெட்ட முடியல இந்த மரத்தை. இந்த கோயில் எங்க இருக்கு? இதுதான் கோயில். ஊர் பேரு கோவிலாச்சேரி. கோவிலாச்சேரி. கோவிலாச்சேரி.
ஸோ இந்த கோயில் தாங்க. போற வழியில அப்படியே தாத்தா சாமி கும்பிட சொன்னாரு. சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கும்பகோணம் வரையும் போறோமா தாத்தா? கும்பகோணம் வரையும் போறாங்களா? இந்த கலையை விட அதனாலதான் இந்த இடத்துல வளையம் போட்டாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரோடு போடுறதுக்காக எடுக்க சொன்னப்ப எடுக்க ஒரு கிளைய கூட எடுக்க முடியல. எடுத்த என்ஜினியர்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி அது போயிட்டானுவா கை காலை எடுத்து கிடக்க அவன் செத்து போயிட்டான். நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன் ரோடு போடுறாங்க. அது இந்த இடத்துல என்ன இருக்குன்னு இருக்கு இல்லை. ஒரு பெரிய கோயில் மண்டபம் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதே இடத்துல கொஞ்சம் போட்டா இதே தான் போட்டு விட்டான். போலாம் போலாம். இது தஞ்சாவூர் பைபாஸ். இது உள்ள போனா கும்பகோணங்களா? கும்பகோணம் போயிட்டு போவான். இது நேரா அவுட்டர்ல பைபாஸ் கும்பகோணம் கட் பண்ணி போவான். இதான் பைபாஸ். சரி ஓகே தாத்தா. காசுலாம் இருக்கு. இல்ல காசுலாம் இருக்கு. போயிட்டு பண்ணி தரேன் பாரு. தஞ்சாவூருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 40 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்ல. டைம் கரெக்டா மணி 11 ஆகுதுங்க. ஒரு மணிக்குள்ள போக முடியுதா பார்ப்போம். ஒரு மணிக்குள்ள போனோம் அப்படின்னா போய் ஏதாச்சும் லைட்டா சாப்பிட்டுட்டு சவுண்ட் ரொம்ப வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு மணிக்குள்ள போனோம் அப்படின்னா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 2-3 இடம் சுத்தி பார்க்கலாம். சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஏறி வர வேண்டியதாங்க. எத்தனை மணிக்கு போறோம் அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டா காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சோம். எத்தனை மணிக்கு தஞ்சாவூர் போறோம் அப்படின்னு பார்க்கலாம். சரி ஓகே, இங்க வாங்க போவோம். இன்னும் நம்ம போறதுக்கு 36 கிலோமீட்டர் இருக்குங்க தஞ்சாவூர். எந்த நேரத்துல சொன்னேன்னு தெரியல. லிஃப்ட் டக்குன்னு கிடைச்சிருந்தேன். கடைசி இந்த ஒரு 10 கிலோமீட்டரு ரொம்ப இந்த மாதிரி பாலம் வருது இல்ல பாருங்க. இந்த மாதிரி பாலம் ஏறும்போது கரெக்டா வந்து நான் லிஃப்ட்ல கேட்டு வரல. அவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க இறக்கி விட்டுறாங்க. பாலத்துல பாத்தீங்கன்னா நடந்து போக வேண்டியதா இருக்கு. பாலத்துல நடக்கிறது பெருசு இல்ல. அடிக்கிற வெயிலுக்கு 11:30-12 மணிக்கு வெயில் அடிக்குதா. ஸோ அதாங்க லிஃப்ட் கேட்டு வந்தது இல்லாம நடந்தே பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்திருப்பேன் காலையில இருந்து. பாலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 2 வீலர்ஸ் ரொம்ப கம்மியா தாங்க போகுது. இதுதான் கார் தான் ரொம்ப அதிகமா போகுது. ஒரு 60 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா சல்னு டக்குன்னு வந்துட்டேன். கண்டிப்பா போயிடுவோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ போங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் பெரிய பெரிய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. லாரி அந்த லாரியில கேட்கலான்னு பார்த்தேன். சரி ஓகேங்க போவோம். ஈரக்காத்தெல்லாம் எதையாக தூங்கி போனேனே எப்போ அள்ளி கொண்டாடும் பூமிக்கு பேரப்புள்ள நான் இப்போ அடடா உறவா. இன்னும் பாத்தீங்கன்னா கடைசி 25 கிலோமீட்டர். இங்க தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாளுக்கு போட்டோ எடுத்திருப்போம். ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கடைசி இன்னும் 25 கிலோமீட்டர் தான் இருக்கு. போயிடுவோம். மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 12:10 ஆகுது. 1 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிடுவோம். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படிங்கறத அங்க போய் பாத்துக்கலாம். என்னாது என் பேரு உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே போகிறேன். எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே கடைசி 25 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அங்க தமிழுக்கு போட்டோ எடுத்திருப்போம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா கடைசி 25 கிலோமீட்டர் ப்ரோ எடுத்து வந்து கூட்டு வந்து விட்டாரு.
தேங்க்ஸ். போயிட்டு வரட்டுங்களா? சரி bye. ஸோ நம்ம டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 1 மணிக்குள்ள வரணும். 12:15 வந்துடும். பின்னாடி தான் கோயில் இருக்கு. எங்கடா கோயில்? பின்னாடி திருப்புறாங்க பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் ஷேர் எல்லாம் பண்ணிருங்க. ஸோ இதை விட நல்ல நல்ல கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாடா பை பை. ஸோ நம்ம லிஃப்ட் கொடுத்தவங்க யாராச்சும் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி ஓகேங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, டாடா பை பை.